நம்மெல்லாம் பயந்தான். அப்பெல்லாம் பள்ளிக்கூடம் போகும்போது நானே அழுதுகிட்டே போவேன். ஏன்னா படிப்பு வராது எனக்கு. வாத்தியார் கூட்டு அடிப்பாரு. சார் ஒண்ணுக்கு சார் கொஞ்சம் இப்படி வாட்டுவாரு. 4 அரை அரைவார். ஏன் சார் அரைஞ்சீங்கன்னு பொண்டாட்டி இட்லி பொடி வைக்கல. அப்படிலாம் அடி வாங்கினேன். ஏன் தெரியுமா? அப்படி அடித்ததுனால அரசு பள்ளிகளை படித்து அரசாங்கத்துக்கே பெரிய உத்தியத்துல இருந்து அகில நாட்டுக்கும் பயங்காட்டினார் ஒரு தமிழன். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் என்ற ஊரிலே பேக்கிரம்பல் என்ற ஒரு கிராமத்தில் பிறந்த டாக்டர் ஏவுகணை நாயகன், இளைஞருடைய எழுச்சி நாயகன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. அப்துல் கலாம் ஐயா அம்மாவும் அப்பாவும் அவர் படிக்கும் போது டெய்லி மாசம் 18,000 கட்டியா படிக்க வச்சாங்க. இன்னைக்கு பிள்ளை தவந்தவனே ஒரு மஞ்ச வேணும் வந்துருது. அவங்க ஆத்தா 2 இட்லியை பிணைஞ்சு சுச்சு சுச்சு அந்த அப்பா பாரு பூச்சாண்டி அப்பா புரிஞ்ச உனக்கு பூச்சாண்டி புரிஜனை காட்டி இட்லியை ஊட்டி அந்த இட்லி பேலும் போது அதை பேண்டதை கழுவுறதுக்கு ஒரு 9க்கு 8,000 சம்பளம். எங்க இருக்கு? காத்த தொட்டாத்தேன் பள்ளிக்கூடத்துல சேர்ப்பாங்க அன்றைய காலத்துல. இன்னைக்கு பிள்ளை செவத்தை தொட்டாலே போதும், தூக்கிட்டு போயிடுறாங்க, நாய் பிடிக்கிற வேண்டிய. அதே மாதிரி அதான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், கணவன் என்ன செஞ்சாலும் உங்க தாய் தகப்பன்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றதை நிறுத்துங்க. அதுல இந்த மாமியா மருமக சண்டை அடாடாடா சொல்ல மாட்டேன். 100க்கு 10 மாமியாவும் மருமகன் தான் ஒற்றுமையா ஒரு குடும்பத்தை பிரிக்காம இருக்கு. இல்லைன்னா ஒரே மாசம்தான். ஏன்னா எப்ப சொல்லணும்னு பொண்டாட்டிக்கு தெரியும். புரிஞ்சு நல்லா தூங்கிட்டு ரொமான்ஸ் மூடல் இருக்கும்போது ஆத்தலை பத்தி சொல்லாது. வெவ்வேறு விறுவிறுத்து வண்டி பஞ்சர் ஆகி அவனை கட்டியும் கிடைக்காம வெறி கொண்டு வரும்போது வீட்டுக்குள்ள நுழைவேன். நுழைஞ்சவனே பொண்டாட்டி பத்த வைக்கும். எனக்கு 12 மணி இருக்கான் இவன். 2 மணிக்கு என்னடி உங்க ஆத்தா நான் பாட்டுக்கு சவுசவுக்கு அறுத்துக்கிட்டு சிம்படுங்காம இருந்தேன். என்ன சொல்லிச்சு கலெக்டர் முண்ட? இவர் பெரிய கலெக்டர் மாதிரி என்ன சொல்லிச்சு? என் பக்கத்துல வந்துக்கிட்டு டீ போட சொன்னாங்க. டீ போட போனோம்னா பால் எப்படியோ முறிஞ்சுக்கிருச்சு. அதுக்கு உங்க அம்மா என்னைய 16 தேவடியா இருக்கு. நான் தேவடியா போனது உங்க ஆத்தா விளக்கு பிடிச்சாலா? இவர் வெண்ணமைய உடனே கையில தூக்காரு, உண்ட சட்டி ஓட்டுக்க மாட்டேன். போன உடனே கிள்ளிக்கிற ஆத்தா தானே, ஆத்தாவை தூக்கி போட்டு அடிப்பேன். இதுல எப்படி தெரியுமா? மாமியா மருமகன் ஒரு சில வீட்டுல ஒற்றுமையா இருக்காங்கன்னா, மாமியா பாக்குற சீரியலை மருமக பார்த்துக்கிட்டா தப்பிச்சுட்டா. ரிமோட்டை மாத்திரேன்னா இங்க ரிமோட் அந்த ஒரு. அதே மாதிரி மாமியா என்ன உடம்பு வச்சாலும் அத்தை ஆடாட அமிர்தமா இருக்குத்த, உப்பு கடுக்குன்னு சொன்னேன்னா அங்க நீர் கடுப்பாயிருக்கும். அதுதான் ஒற்றுமை. அதே மாதிரி பொம்பளையாளுக்கு ஒண்ணு சொல்றேன் அத்தா, கணவர் சாந்தமாக இருக்கும் போது நீ என்ன வேணா சொல்லு. வெளியில வேலைக்கு போயிட்டு வரும்போது அவங்க படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். அவ்வளவு கஷ்டம் அத்தான். வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி இங்க இருக்கக்கூடிய அண்ணன் தம்பிகள்லாம் அவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த கஷ்டமெல்லாம் மாறினா அந்த கருப்பனும் காலி முடியணும் உங்களை நல்லா வைக்கும். எதுக்குமே கைதட்ட மாட்டீங்க. நான் என்ன வயசுக்கு வந்தேன்னு தெரியல. போவா நீ மூஞ்சில முடிச்ச வழங்க மேடம். அதுலயே இந்த விறகு வெட்டுற தொழில்லாம் ரொம்ப கஷ்டமான தொழில். விறகு வெட்டுவாங்க, முள்ளு சாஞ்சு கையில் காலெல்லாம் அடிச்சு போனோம். அப்படி விறகு வெட்டிட்டு ஒரு ஆள் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கான்பா. விறகு வெட்டி வேர்வை சிந்தி வரும்போதே அப்படி மஞ்சள் வெட்டியோட வந்து 100 ரூபா 200 ரூபா. பெரிய ஓட்ட செல்ல கண்ணு எனத்தொன்னுடா மஞ்சள் வெட்டி கட்டி இருக்க கோயிலுக்காரா பூரா என் தம்பி அய்யார் திரும்பியே பார்க்க மாட்டேன். ஒரே ஒரு விஷயம், உறவுகளோடு உண்மையா விளையாடக்கூடிய ஒரே பாப்புன்னா எம்கேஆர் தான். என் தம்பி அண்ணனுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்னால காப்பாற்ற முடியும். இது ஆணவத்துல சொல்லலை. நான் ஒரு உலகம் தெரிந்த கோமாளி. என்கிட்ட நடிப்பு திறனும் கோமாளி விஷமும் இருக்கு. அதை வச்சு உங்களை நான் காப்பாற்றிக்கிறேன். நான் பெரிய கோடீஸ்வரலாம் கிடையாது. ஏன் இதெல்லாம் மேடை மேடைக்கு சொல்றேன் அப்படின்னா, என் தம்பிகள் எல்லாம் நல்லா இருக்கும். இன்னைக்கு காவல்துறை அதிகாரி ஐயா இங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த காவல்துறை அதிகாரி ஐயா எனக்கு அதிக நண்பர்கள்.
ஒரே ஒரு விஷயம், அவங்க பார்க்கிற பணி சிறப்பான பணி. ஐயா காவல்துறையை காணோம், நான் இங்க இருக்காரு. முதல்ல காரைக்குடி டவுனுக்கு நம்ம ஜாமான் வாங்க போனோம்னா காவல்துறை அப்படி மறைச்சவனே நம்ம என்ன வேணா பேசலாம். ஏய் லைசன்ஸ் எங்கடா? ஐயா குளிக்கும் போது ஜட்டிக்குள்ள வந்து நனைஞ்சு போச்சியா. காரைக்குடி எங்க வர பார்த்தா 12 மணிக்கு தண்ணி அடிக்க போவேன், சமாளிப்பேன். என் பொண்டாட்டிக்கு குழந்தை பிறண்டு கிடக்குயா, அதுக்கு நான் என்னடா செய்யறது? கமக்கம்ப வச்சா களைச்சி விட முடியும். அவர் ஹெல்மெட் எங்கடா? எப்படியே எங்க ஆத்தா கண்ணறியாதையா சாந்தி செட்டுக்கு பதிலாக ஹெல்மெட்டை வச்சு கோழி அடப்படுக்க வச்சிருச்சியா. சரி ஃபைன் போடு, 300 ரூபா ஃபைன் கட்டு. உன்னை தாயில் கணேஷ் மூலம் ஓட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். என்ன முணங்குற? தாய் மூளை வந்தேன் மாதிரி. அது அப்ப சப்பிச்சு போயிடலாம், இப்ப காவல்துறை தப்பிக்க முடியாது. பூரா மிஷின் தான். அதுல இளைஞர்லாம் ஃபில்டர் வாயில வச்சுக்கிட்டே, ஏய் நீ காமெடி சொல்ல விட மாட்டேங்க. கப்ளிங் இந்த ஓசா. உங்கள் மக்கள் சேவை தொடர வாழ்த்துக்கள். எம்கேஆர் அன்பாலயத்துக்காக திருப்பதி ஜவுளி ஸ்டோர் பணம்பட்டி அண்ணே ஒரு ஜவுளி ஸ்டோர் வச்சுக்கிட்டு 501 ஒரு ஜாக்கெட் வித்தா 50 ரூபா அடிக்கிற பெட்டி ராஸ்கல். உன்னை இரு தாலி கழுத்திருப்பேன், சேவலை அறுக்கிறேன் உனக்கு. பெரிய பெரிய தொழில் நடத்துறவங்க, பெரிய பெரிய கோடீஸ்வரனுக்கெல்லாம் இறக்க சிந்தனை வராது. இன்னைக்கு சொல்றேன், அன்றாட வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைத்த காசு மட்டும் போதும். நம்மளோட எல்லாருமே நல்லா இருக்குன்னு நினைக்கக்கூடியது யாருன்னா இங்க இருக்கிற அண்ணன் தம்பிதான். இவங்களுக்கு மட்டுமே எதுவுமே வராது. கேட்டா காரைக்குள்ளாம் பார்த்தா ஐயாவுக்கு எத்தனை கோடி இருக்கும்? 250 கோடி காரைக்குள்ள மட்டும். மெட்ராஸில் 500 கோடி. ஐயா அப்படி இருக்காரு. சுகர் வந்து 2 விரல் எடுத்துட்டாங்கல்ல. இப்ப ஐயா கெந்தி பசு நடக்கிறாரு. அவர் டெய்லி உசுர காப்பாத்த கசு புசுன்னு. அவர் இங்க காரைக்குள்ள நடப்பாரு, தேவை ஓட்ட ரஸ்தாவில் தொப்ப அடிக்க சட்டார். கதை சொல்ல வந்து கெடுத்து விட்டீங்க. சரி ஒரு பாட்டை போட்டுக்கிறோம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு அவர் ராமேஸ்வரம் அவர் மறுத்த போது அந்த பேக்கிறப்பா அவர் தான் அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம்.
போதுவேனா பெண் மீது கனகேவினா தமிழக மண் மீது போதுவேனா உங்களை எண்ணி பாடுகின்றோம் உத்தமரா தங்க கலா அந்த காலக்குடி தள்ளி போனா கல்லதான் என் மதக வட்டி என் சிவகங்க என் வானாமத என் வாத்தியனூர் என் வனமக்குடி சந்திரகுடி டோல்கேட்டா தூக்கிருச்சு பண்ணி கிளம்பிருச்சு நாடு ரோடு ராமநாடு என் நேரா போனா என் பாம்பர் பாடம் அதை இறங்கியாச்சு அதை இறந்து போனா வைக்கிறப்பு மருந்திருக்காரு அவர் தான் அப்துல் கலாம் என் தென்பாண்டி ராமன் நாடு நம்ம தேசமில்லா அப்துல் கலாம் ராக்கி மோட்டார் சுந்தரம் பெரிய ஓட்டை சார்பாக 101 கோயிலுக்கு என்னை கொண்டு விடாது ஐயா சும்மா வாங்க அப்துல் கலாம் ஐயா புகழை பாடுவதற்காக இன்னும் ஒரு 1/2 கிலோ போயிலே முன்னாடி வச்சுட்டு வாங்க ஏன்னா அண்ணனா இருந்துகிட்டே என்ன எம்சி பாலா பாலா சுருட்டுது இந்த மாடு லேசா தண்ணியா நினைச்சிருக்குடா சாமி நம்ம மாடு இன்னைக்கு படுக்க போகுதா அண்ணே ஏற்கனவே இங்க படுத்துச்சுனே அங்க வரல ஐயா விழா கமிட்டி இது நாடக மேடையா பிரியாணி பெட்டாயா இந்த பாடியை அப்புறப்படுத்துங்க பெத்தனந்த சுப்பையா எங்க ஐயா சார்பாக 201 நல்லா இருக்கும் இல்லை விட்டிலும் நல்லா பாத்துக்கிறதா அப்படி இல்லைன்னா நான் பாருங்க சின்ன கப்ளிங்க ஒன்று ரெடி பண்ணித்தானே சோஞ்சுக்கிட்டே படுப்பு பெரியப்போ உனக்கு இந்த மைய இதை தவிர ஒன்றும் செய்ய முடியாது சரிப்பா போயிட்டு வாப்பா நான் அடுத்த வட்டம் வரும்போது வெள்ளாட்ட முட்டியை வித்து கொண்டு வா ஒரு எங்க பெரிய பாரு ஒரு ஜாமி கும்புறாரு பொங்கா சாத்துருவாரு தம்பிக்கு ஏதாச்சும் ஒரு கப்ளிங் ரெடி பண்ணுவே உங்களை கவனிச்சுக்கிட்டு எதாவது பண்றியா வா மறுபடியும் வா உனக்கு கிரகம் முடிச்சு ஆட்டுதுன்னு நினைக்கிறேன் திருத்தங்குட பாலராஜும் பிரபா 6 பேருக்கு அர்த்தம் பண்ணணும் ராசி என்ன தனசு இதோட சரக்கையும் கோயில நிப்பாட்டினா நீ 100 ஆண்டு காலம் வாழலாம் நரஸ் அந்த வெச ஊதியை போட்டு விடு மாடு பாய்ச்ச மாடு தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் பக்கத்தில் போய் நிற்பாங்க அந்த மாதிரி ஏன்ட்ட வர்றது தெரிஞ்சிடும் ஒன்று தம்பி கைதட்டுறது அது வேற தம்பி இங்கே அன்றைய காலத்தில் அவங்கெல்லாம் 100 வயசு 120 வயசு வாழ்ந்தாங்கன்னா உணவு பழக்கம் எல்லாமே நல்லா இருந்துச்சு இன்னைக்கு அப்படி கிடையாதுங்க ஐயா இன்னைக்கு அத்தனை பொருளுமே சாப்பிடக்கூடிய பொருள்லாம் கலப்படம் பெற்ற தாயினுடைய பாலை தவிர அந்த உலகத்தில் அத்தனையுமே கலப்படம் தான் அந்த தாய் பாலை ஒழுங்கா கொடுக்குறீங்களாக்கணும் கொடுத்தா அழகு கட்டணுமா ஆமா அழகு கட்டணும்ல என் சீதைக்கு பிள்ளைக்கு பால் கொடுத்தா அழகு கட்ட முடியும் அமெரிக்காவில் அழகு போட்டி கூப்பிடுறாங்க நீ கீழ் செருப்பு போட்டுக்கிட்டு இப்படி இப்படி காமி மயம் 7வது படிக்கிற வரைக்கும் பால் குடிக்கேன் அன்றைய காலத்துல அப்படி பள்ளிக்கூடம் போயிட்டு வரும்போது அம்மா மாவாட்டிக்கிறதுக்கும் மட்டாரும் முட்டி தூக்கி போட்டு பால் குடிச்சுக்கிட்டு இருப்பேன் இன்னைக்கு பவுண்டா கேன்ல 3/4 லிட்டர் தண்ணியை கலந்து ஆவின் பாலை புரிச்சுன்னு வச்சு ஆட்டி ஒரு லிப்புல மாட்டி மயம் வாயில வச்சுட்டு இது போய் சீரியல் பாக்குது அவன் சோஞ்சுக்கிட்டே அங்க நீ பேண்டுக்கிட்டு மிச்ச பாலத்தையும் புரிச்சு முடிச்சிடுறானே இந்த கேன்ல இருக்க பாலடா எதுல விட்டேன் வாயில கையிலக்கு மறக்கவே மாட்டேன்டா இந்த கோயில் பாலசுப்பிரமணியம் கோயில் பழமதுரை சோலை பழனி ஆண்டி மதுரை பாண்டிமுனி பெட்டுடைய காளியம்மன் கோயில் தமிழகத்தில் இருக்க அத்தனை ஆலயத்திலுமே தீவாரண காட்டும் போது அந்த ஆலயத்தினுடைய கதவை திறந்து வைத்துத்தான் தீவாரண காட்டுவாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க ஆனால் 18ஆம் படியா அவன் கதவு மட்டும் ஏன் பூட்டி இருக்கு விஷயம் இந்த 18ஆம் படியா எந்த நாட்டில் பிறந்துச்சு
சாமியை கொண்டு வந்து நிப்பாட்ட போறேன். நான் அன்பாலயம் ஆதரவற்ற இல்லம் வைத்து நடத்தினாலும் சமூகத்திலே ஒரு 4 குடும்பத்துக்காக என்னுடைய சொந்த இடத்திலே 4 வீடு கட்டி கொடுத்தேன். அந்த 4 வீட்டுக்கு முதல் நாள் காலையிலே வந்து அத்தனை, அது திருப்பணி என்ன சொல்லுவேன், அத்தனை வேலைகளையும் நாங்க இருக்கிறோம் என்று எனக்கு தோல் கொடுத்து மறக்க முடியாத கிராமம் கலவம் சூத்தியம்பட்டி. என் அன்பு கிராமத்தார்கள் இங்க வந்திருக்கிறாங்க. அத்தனை பேர் பாதத்துக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மறக்க மாட்டேன். செய்த உதவி யார் செஞ்சாலும் திரும்ப செய்ய நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் இந்த கோமாளி தாங்க. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். உங்களுக்கு விரைவிலே கப்ளிங் ரெடி பண்ண. இதை விட்டு நான் என்ன செய்ய முடியும்? உண்மையான கப்ளிங் பேச விடுறாங்க என்ன வேணே. அப்போ சுக்கு காப்பி விற்கிறப்போ நீங்க இந்த இரவு நேரத்துல இந்த வயதான காலத்துல இந்த சுக்கு காப்பி வித்து உங்க குடும்பத்தை காப்பாத்த நினைக்கிறீங்க. வாழ்த்துக்களப்பு. அதே சமயம் உனக்கு ஒரு விழிப்புணர்வு, கப்ளிங் ரெடி பண்ணுவான். இங்கிட்டு ஒரு ஆள் சுக்கு காப்பி கேட்கறன்னு எழுத்தால மறந்துடாத, தொடகிட வெதர்ல வச்சிடாத. கங்கு அனலா இருக்கு, அது மசுறு கருகி போகும். உசுருக்கு உத்தரவாதம். ஏய், நான் ஒரு ஊர்ல அப்படித்தான் ஜாமி அழைச்சேன். சேதுபதி நாடு சிவகங்கை நன்னாடு, சிவகங்கை நன்னாடு மாட்டாம வேர்களை வச்சு ஆடிட்டேன். மங்கு மங்குன்னு தவி இந்த மேல இருக்க காண்டா வளர்க்க மறந்துட்டேன். அது ஜாஞ்சி ஒரு பொம்பளை தலையில விழுந்து குருசி 7 பேர் என் சொந்தக்காரங்கெல்லாம் தூக்கி போட்டு மிதிச்சு பருப்பு கொட்டி போச்சு சாக்கடையில். அதை அரைச்சிக்கிட்டு உட்காந்துருந்தேன். நான் கேட்டேன், ஏய் பருப்பு சாக்கடையில் வந்துச்சு அரிசிக்கு தூக்கி வைக்க முடியாது. நாளைக்கு போற ஊர் பயலுக்கு தெரிய போகுது. நான் அலசி வித்துருவேன். இன்னும் கள்ளப்பருப்பு வியாபாரம் அப்படி போடும். உண்மையான கருப்பே, உண்மையான ஜாமியாடி இந்த கூடத்துல இருந்தீங்கன்னா கருப்பனுடைய வரலாறு சொல்லும் போது காரைக்குடியில போய் சென்னைக்கு பஸ் ஏறினாலும் பேக்க தூக்கி போட்டு உண்மையான ஜாமீனை ஆடி வந்துடுவேன். இப்ப ஊருக்கு 4 பேர் ஜாமியாடுறது உண்மை. இப்ப வீட்டுல இருக்க எல்லாரும் குதிக்கிறேன். மங்கட்டி மங்கட்டின்னு, அதுவும் பொம்பளையாலாம் கிளம்பிட்டாலாம் ஆத்தா கிளம்பிட்டானா இது கிளம்பி. அதுலயும் இந்த ஒல்லியா இருக்க புருஷன் கனத்த பொம்பளை கொண்டாட்டி ஆறுன செத்தேன். அந்த வண்டி 16 டயரு இவனால சேரிங்க திரும்ப முடியாது. திருப்ப முடியாம அடி கண்டாலே மேல இருடி என்னால தாங்க முடியல, நாளைக்கு உடனே குழந்துருவேன் நிப்பாட்டு. காவல்துறை ஐயா, இந்த வண்டியை கொஞ்சம் வேலை பார்த்துருவேன். அவன் தொலைஞ்சான் அண்ணே. செங்கை சிற்பி ஐயப்பன் சார்பாக 201 அன்பு உறவுகளே, வாகனம் ஐயா அமைதியாங்க. வாகனம் ஓட்டுவது சரி, நீங்க தண்ணியை போட்டு என்ன வேலை செஞ்சாலும் பிறருக்கு தீமை இல்லாம இடைஞ்சல்லாம வாழணையா. இந்த பைக்கெல்லாம் அப்படி வர்றைய பிரஷர் வந்த ஆளுங்க நிலைமை என்ன இருக்கு? கட்டில் ஒரு ஆள் 1 மாசமா சுகர்லையும் பிரஷர்லையும் பயந்து போய் கிடக்கன்னா அவன்கிட்ட போய் ஸ்டார்ட் பண்ணா அதோட நீர்மலைக்கு போக வேண்டியதானமா. கல் புருன்னு சொன்னே அந்த ஆள் கட்டிலோட விழுந்து முளை குச்சி மூக்குல அடிச்சு நாசமா போ. அப்ப எல்லாம் டிவிஎஸ் 50. இந்த டிவிஎஸ் 50 எந்த தொந்தரவும் இல்லை, விபத்து ஆகவே ஆகாது. ஏன்னா பொண்டாட்டி வச்சு கொண்டு போகும்போதே கலை இழுக்காது. வெட்டு வேறுன்னு புகை கக்கு வண்டி போக. இங்க இருந்து காரைக்குடி போறதுக்கே சாயந்தரம் ஆயிடும். இப்ப அந்த வெடியை நிறுத்துங்கப்பா. இன்னைக்கு பைக்கு பூரா வச்சிருக்கேன் டிராக்டர் டயர் மாதிரி இந்த தண்டி. பொண்டாட்டிய பிரியா என்ன தாலி, காரைக்குடி பாண்டியன் தேட்டருக்கு படம் பார்க்க போறோம் செல்லம் ஆகட்டும் டாலி. உட்காந்து கழிச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கல்லு பூரா வீட்டுல விழுந்த பொண்டாட்டிய பாண்டியன் தேட்டர்ல போய் தேடிருக்கேன். பிரியா ஆளை காணாம. மரியாதையா வந்து ஒரு தாலியை வாங்கிட்டு போனா உடனே கொண்டே வருவேன். நான் மறுபடியும் மில்லுக்கு வேலைக்கு போறேன். இங்க குறுக்கு உடஞ்சு நான் பெரியாஜபுரத்தில் கிடக்க பாண்டியன் தேட்டரா கண்டாலே கிடையாது பூரா அப்படி கல்லு பூரு. சாமியை கூப்பிட போறேன். 18ஆம் படி பெரிய கருப்பு. இவன் எங்க பிறந்தேன், எப்படி இந்த தீநாட்டுக்கு வந்துச்சு இந்த சாமி? யார் போயிங்கன்னு எக்கோ. அதே மாதிரி பொம்பளையாளெல்லாம் ஆடலாம். சேலையை நல்லா சொருவிக்க. வீட்டில் பீரோ சாவி இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஒரு ஆள்கிட்ட கொடுத்துறேன். ஆம்பளையால் ஆடும்போது செல்போனு கணேஷ் போயில செய்தி வீடி முதல் சட்டி போட்டுக்கான பார்த்துக்கலாம்.
இன்னைக்கெல்லாம் ஒருத்தர் முந்தமா ஆடிட்டேன், கருங்குளத்து முனி அடிச்சது மாதிரி இல்லை. என்னாச்சு ப்ரோ? எறும்பு முடிச்சுச்சா? தயவு செய்து இந்த இங்க நிக்கிற ஆளுங்க மை செட்டு கிடையாது பண்ணாதீங்கண்ணே. இந்த மை செட்டு கட்டி இதை ஆப்ரேட் பண்றது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு தான் தெரியும். அண்ணே அவங்க அண்ணன் உட்காந்துருக்கு, கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்கண்ணே. ஏன்னா ஆளுக்கு ஒரு பாசு கூட தூக்கிட்டு போங்கண்ணே. ஐயா அங்கிட்டலாம் இடம் இருக்குயா, நீங்க என்னத்த சொல்ல. என்னங்க அப்படி உட்காந்துருக்கீங்க, முத்து கொடுப்பாங்களா உள்ள இதுல நீங்க வேற. ஹலோ சாமியை கூப்பிட போறேன். உண்மையான அந்த 18ஆம் படியா இங்க இருந்துச்சுன்னா ஆடி வரும். தேங்கொண்டால சாமி துடியா இருக்கா? வடக்கே வளநாடு பழி கொண்ட நன்னாடு, தெற்கையா திருநெல்வேலி ஜில்லாவா தச்சுனா பூமி அட 6ஆம் பள்ளி கோட்டை 7000 பண்ண, மேற்கே மலையாளம் தொண்டு தொட்டு மேமலையாள நாடு. அந்த மலையாள நாடு முப்போது விளையக்கூடிய செல்வம் சொலைக்குதுடா அந்த நாட்டுல. அங்க அரசாட்சி செய்து வந்த அரசனுக்கு அங்க பேரு சொல்ல ஒரு பிள்ளை இல்லை. அப்ப மலையாள நாட்டு மக்கள் எல்லாம் சண்டால பைய ஜாமிக்கு கண்ணு இருக்கா கண்ணில்லையா, நம்மள பதி இல்லாம காப்பாத்து இந்த ஜாமிக்கு, இந்த அரசனுக்கு தொட்டி கட்ட மறுக்குதுடா இந்த ஜாமி. அப்ப காசி விஸ்வநாதனுக்கு ஒரே பிரசவத்துல சிவபெருமா அருளோடு 60 பிள்ளைய பெற்றெடுத்த காசி விஸ்வநாதன். இந்த விஷயம் மலையாள நாட்டு அரசனுக்கு தெரிஞ்சு, ஏ காசி விஸ்வநாதா உனக்கு 60 பிள்ளைகள் பிறந்திருக்கு, இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு எனக்கு தரவாத்து குருடா என்று சொல்லி மண்டியிட்டு மடிப்பிச்ச கேட்கிற மலையாளத்தை அரசு. அப்ப காசி விஸ்வநாதே அவன் சொன்ன சொல்லும் மாறாமே நான் 60 பிள்ளையும் ஊட்டி ஊட்டி வளர்த்து விவரம் தெரிஞ்ச அளவுக்கு வளர்த்து வச்சிருக்கேன். இதுல ஒத்த பிள்ளைய பிரிச்சு உனக்கு தாரவாக்க மாட்டேன். இந்த 60 பிள்ளையும் மனதார தாரவாக்குறேன். இது மொத்தமாக அழைத்து சென்று மலையாள நாட்டுல வளர்த்த ஆளாக்குடா என்று சொல்லி 60 பிள்ளையும் தாரவாத்தியம் காசி விஸ்வநாதே. மலையாள நாட்டு மக்களுக்கு சந்தோஷம் பொருட்களே வீடு வீடாக போய் குட்டி வளர்க்குது. இந்த 60 பிள்ளையும் மலையாள நாட்டு மக்கள் இந்த 60 பிள்ளையும் வளர வளர முப்போக விளைஞ்சி செல்வம் செடி பருந்த மலையாள சீமை பஞ்சம் போகுது, நாடு பஞ்ச நாடாகுது. அங்கே விலங்கெல்லாம் ஜாகுது, அங்கே பயிரெல்லாம் கருகுது, மக்கள் எல்லாம் பகிர வட்டி நிலம் ஆடுதுடா மலையாள நாடு. அப்ப மலையாளத்து அரசே தொண்டு தொட்டு காலத்துல இந்த பஞ்சம் வந்ததில்லை. இந்த பஞ்ச வர காரணம் என்ன? அப்ப எத்தனைய கோடாங்கிய கூட்டி வந்து இந்த பஞ்சத்துக்கு மலையாள நாட்டுல மண்டு குறி வாத்தாலும் அங்க உடுக்க உடச்சரிஞ்சிரும். கோடாங்கிய பேச விடாம வாய கட்டி போறோம். அப்ப இந்த குறி சொல்ல நாட்டுல ஆளு இல்லையா. அப்ப கோது கொண்டு கோடாங்கிய கூட்டி வந்து மலையாள நாட்டுல மண்டு குறி பார்க்கும் போது அங்க ஜாம்புராணி வாட அடிக்குது, உருவத்தி எரியுதுடா. அந்த கோடாங்கி சொன்னானா காசி விஸ்வநாதே கொடுத்த 60 உள்ள கட்டு கடங்காத உள்ளடா. இந்த 60 உள்ள இன்னைக்கு ஒண்ணு சேர்ந்து ஒரு மாதிரி ஒத்த பிள்ளையா நிக்குதுடா. இது பொல்லா கருப்புடா, இது ஆரடி வெங்கடா. இந்த கருப்பு சங்கிரியில கட்டுனாலும் கட்டு கடங்காது. இது ரோசக்கார சாமிடா,
இந்த கருப்பு இனி மலையாள நாட்டில இருந்துச்சுன்னா நாட்டை அழைச்சிருந்துரும். அப்ப இந்த கருப்பை விரட்ட வழி தெரியாம மலையாள நாட்டு மக்கள் கதறம் காலாய் பக்கு மரம் புலந்து ஒரு வெண்கல்ல பெட்டி செஞ்சு அடைச்சிட்டாண்டா மலையாளத்தை கருப்பன. அப்ப பெட்டி கிளம்ப மறுக்குது. அப்ப இடியோட கூடிய பெய்யாத மலை பெருமலை வெஞ்சு குத்தி கிளம்புதுடா கருப்பேன் பெட்டிய. கரை உரண்டு ஓடுது என் மலட்டாட்டு தண்ணியில. கருப்பேன் பெட்டி வருதுடா தள்ளாடி ஒத்தையில. அப்ப என் கருப்பனுக்கு என்னைய செல்லமாக வளர்த்த மலையாள நாடு உனக்கு இங்க இருக்க இடம் இல்லை என்னை கீநாட்டுக்கு விரட்டுது. நான் கீநாட்டுல போய் நான் எந்த திசையில உட்கார. அப்ப அழகு மலக்காடு என் அருவி மலை சோங்க அந்த 18 லாடர்கள் அழகு மலை வனக்காட்ட கொள்ளையடிக்க வருங்காலம். மலட்டாட்டு தண்ணீர இறங்குற கருப்பை பெட்டி திரும்புதடா அழகர் கோயில் எல்லைய நோக்கி. அந்த 18 லாடர்களையும் 18 படிக்கட்டாக்கி உட்கார்ந்தாண்டா 18ஆம் படியாய். 18ஆம் படி கருப்போ வீரம் பத்தலே என் கருப்பனுக்கு வீரம் பத்தலே. உள்ள கூப்பிட என் கெட்டிக்கார கருப்பினி குதிச்சு வர போறையா இல்ல இரவு நேரத்துல தொட்டியும் பிள்ளைகளை பேயடிக்க விட போறையா? ஆட்டுக்குத்தான் மஞ்சள் தண்ணி ஊத்துனா அலறுமுடா வருவாய். குட்டிக்குத்தான் தண்ணி ஊத்துனா எப்ப பொறுக்காதடா ஓவிச்சருவா. அந்த மலையாள நாட்டில உன்னை வச்சு வளர்க்க முடியல. நீ ரோஜாக்கார தங்கமுடா குடிக்கே ஊரலில்லே. இந்த ஜெயங்கொண்டாம் பகுதி மக்களுக்கு 12 வருஷம் குடிக்கே ஊரலில்லே. உங்களுக்கு கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே. பிறப்பனெல்லாம் பிறங்கோடி பங்காளி எல்லாம் சாமியும் கூட ஒண்ணு சேர்ந்து கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன். இங்க இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணலாக பார்க்கணும். இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும். இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்து ஆண்ட சாமி மம்மாண்டு போயிரும். 12 வருஷம் இந்த நாடு பஞ்சம் போகுது. அப்ப நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சான், இந்த பஞ்சத்தில எப்படி நான் மக்க வளர்க்க போறேன்? நான் எப்படி இந்த பஞ்சத்தில பிள்ளை வளர்க்க போறேன்? கூப்பிடுங்க பெரிய கருப்பு சாமிய. அப்ப ஊருல முத்த வாரிசுக்கு சாமி இறங்கி இந்த மந்தையில தலைய குளிக்க ஆடையில இங்க கிழக்க குமுறுதுடா மேகமெல்லாம். அப்ப மாயமா மழையஞ்சி நம்ம கிளவி மயிலை கீரை உலுங்கி மக்க வளர்க்கிறாடா. அப்ப கூட மழை வேஞ்சு உங்க கிளவி கோவக்கீரை உடுங்கி புள்ள வளர்க்கிறாடா. அது நிலையில இந்த ஜெயங்கொண்டாம் பகுதியில உள்ள சாமிக்கெல்லாம் நம்ம இங்க மாலையும் தேங்காய் வரமும் வாங்க கூடாதுன்னு மாட்டு வண்டி கட்டி ஆதி நம்ம கிழவைங்க மயிலக்கார ரெண்டு அங்க கனத்த நெல்லும் கூட பாறையத்தி ஏன் காளிக்கு வளர்த்த காளி மாடு ரெண்டு ஊட்டி மதுரை 5 லட்சம் விதியா அம்பியாவதி வட்டணம் போய் அங்க தாளம்பூ வாசத்துக்கும் நம்ம கிழவன் தள்ளா உள்ள ரொட்டுக்கும் சிரிச்ச நல்ல முகத்துக்கும் அங்க சிம்மக்கல்லு ரொட்டுக்கும் அத்தீரம் வாசத்துக்கு அண்ணக்கல்லு ரொட்டுக்கும் என் கருப்பனுக்கு போட்டு உருமாளுக்கு நம்ம கிழவே மதுரை பொறிப்பாளையம் வீதிக்கும் அங்க தேங்காய் வளத்துக்கு மதுரை தேரு முட்டி வீதிக்கும் அங்க பூப்பார தானேத்தி நொண்டிச்சாமிக்கு புள்ள மாடு ரெண்டு ஊட்டிய மதுரை கருப்பாயூர்ணி வழியில
மாட்டு வண்டி வரும்போது அடக்கி பாண்டி முனி வண்டிய மறிக்கிற பாண்டி முனி ஐயா அப்ப நம்ம கிளவே சொன்னானா அடக்கி இந்த பொல்லா போய பாண்டி முனி வந்துருச்சு நான் மனசுல அணிந்து நம்ம மண்டியிட்டு வேண்டிய என் கருப்பனை காணாமடாய் அப்ப வண்டி முக்காணி கட்டையில கிளவே உட்காந்து அட தட்டுடா மாட்ட போவான் என் கருப்பை எந்த சாமிக்கும் புலி கொடுக்க மாட்டான்டா கலிஜரி நல்ல கம்மாயா நான் பிறந்த கலிஜரி நல்ல கம்மாயா எப்போ இங்க உடம்பரத்துல ஆந்த அலறுதா உடம்புள்ள சத்தம் கேக்குதுடா உன் கலிஜரி எல்லைய விட்டு உன் தங்கச்சியும் காலியா தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் உடம்புள்ள ஓடிவா இல்ல உங்க அச்சா கணக்குதானா உனையால சலங்கு ஏச்ச வந்து ஆட மறுக்கிறியா கொஞ்ச நேரம் காளி முனி ஐயா என் 18ஆம் படியா நொண்டி சாமி என் காளிய தவ கூட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் நீ எந்திரி தங்க நல்ல சாமி முனியருவா சாமி விச்சருவா ஆடுறவங்க மேடையில் ஆடுறாங்க உனக்கு நொண்டியடா உனக்கு கலங்க போஜனமடா 48 மணி ராமன் நாட்டு கலங்கு பாடாண்டா எங்க
கருப்பு என்ன விழா கமிட்டி எல்லாம் எங்கனே இருக்கீங்க என்னென்ன எல்லா ஆளாலும் மேலே கேள்வி இருக்காங்க அப்படியே எல்லாம் அமைதியா உட்காருனே உட்காருனே சாமி ஆடும் போது நிப்பாட்டுலாம் சொல்றது வேற ஆள்கிட்ட சொல்லணும். நாங்க பரம்பரை கூடாங்க ரோசக்கார சாமி வந்து அவன்கிட்ட இருந்தாத்தே இந்த சாமியை தூக்க முடியும். அப்போ நீங்க போங்க, நீங்க போறது நல்லது, போயிருங்க. இல்லைன்னா என்னை ஆரம்பத்திலே சொல்லணும் சாமியை கூப்பிடாதீங்க, போயிருங்க எல்லாருமே. எனக்கு தெரியும் சாமி ஐயா சாமிக்காக தான் நாடகம். இந்த சாமியெல்லாம் துடியா இருந்தா உன்னைய காப்பாற்ற